காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. நிலா, இவ்வளோ தயங்கணும்னு அவசியமே இல்லைங்க. என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன். அர்ஜுன், அது கார்த்தி இருக்காங்கல்ல. கார்த்திகிட்ட ஏதாவது பேசணுமா? கூப்பிடவா கார்த்திய? இங்கே தாங்க இருக்கான், இருங்க கூப்பிடவா வேணாம். அவனை துரத்திட்டு வரும்போது அவங்க மேலே இடிச்சிட்டேன்னு தெரியாம. இல்லை ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, கார்த்திகிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது கார்த்திகிட்ட ஒன்று கொடுக்கணும், அதுக்காக தான் அவரை தேடிட்டு வந்தேன் நானும். பரவாயில்ல நீலா, என்கிட்ட கொடுங்க, நான் வேணா கார்த்திகிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுங்க. அது ஒன்றும் இல்லை அர்ஜுன், கார்த்திகிட்ட மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த டே மச்சான் அர்ஜுனே, என்னடா கீழே குனிஞ்சு தேடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏமா நீலா, என்ன ரெண்டு பேரும் கெட்டியமாக அந்த நோட்டை பிடிச்சுன்னு தீவிர டிஸ்கஷனில் இருக்கீங்க? டேய், அவங்க கீழே விழுந்துட்டாங்கடா, தெரியாமல் அவங்க மேலே இடிச்சுட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுடைய நோட்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுத்தேன். பைத்தியக்காரா. அது சரிதான்டா மச்சான், ரொம்ப நேரமாக பிடிச்சபடியே இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்குறேன். ஒரு வழியாக எழுச்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? வந்த உடனே எதையாவது உளறிட்டு இருக்காத, எதுக்கு வந்த? அது ஒன்றும் இல்லைடா மச்சான், கிளாஸ் ரூம் போனேன், யாரையும் காணோம். கார்த்தியாவது இருப்பான்னு பார்த்தா அவனையும் காணோம். அதான் அவன் எங்கே இருக்கான்னு தேடிட்டே வந்தேன். வந்த வழியில் பார்த்தா தான் நீங்கள் ரெண்டு பேரும் இது கீழே தேடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கிட்ட வந்து பார்த்தா தான் புக்கை டைட்டாக வேற பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. அதான் உங்ககிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போடுவோமே நான் வந்தேன்டா மச்சான். பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன், ஒழுங்கு மரியாதையாக ஓடிடு. என்னடா நீ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்கிறாங்களே, சரி 4 வார்த்தை பேசுவோமேன்னு வந்தால் ஓவராக தான் பண்ணுறான். சரி கார்த்தி இங்கே இருக்கான்னு போய் நான் பார்க்குறேன், நீ கண்டினியூ கண்டினியூ. இவங்க வேற வந்துட்டாங்க. இந்த டைமிங்கில் லெட்ரு கொடுக்கறது இதுவும் எனக்கு சரியாக படலை. சரி அப்புறமா பார்த்துக்கலாம், முடிஞ்சு நம்மளே கொடுத்துக்கலாம். இல்லை அண்ணா, நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஆல்ரெடி பிரின்சிபல் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பிரின்சிபல் வேறு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு தேடிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். ஓகே அர்ஜுன், நான் கிளம்புறேன். ஆல்ரெடி கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். நிலா, கார்த்திகிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். இல்லை அர்ஜுன், நானே கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா கிராப் மண்டை, ஏம்மா கார்த்திகிட்ட என்ன கொடுக்கணுமோ அது என்கிட்ட கொடு, நான் பத்திரமா எடுத்துகிட்டு போய் கார்த்திகிட்ட சேர்த்துறேன். அது என்ன அர்ஜுனை வேலை வாங்குறது? கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன், பத்திரமா கொடுத்துருவேன். அண்ணா, நீங்கள் கொடுக்கறது எனக்கு தெரியும், நான் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேண்ணா. தேங்க்ஸ். அப்போது அண்ணனை நீ நம்பலை? இல்லை, நான் நம்பலை. தெய்வமே, நீ கிளம்பு போதும். டேய் மச்சான், அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கானே, அந்த பிள்ளை போயே 5 நிமிஷம் ஆயிருக்கும். அதான் அந்த பிள்ளை போயிருச்சு, அப்புறம் என்னத்தை அப்படி வெறிக்க பார்க்குறான்? டேய் மச்சான், எவ்வளோ நேரம்டா அங்கேயே பார்ப்ப? டே எரும மாடு, சொல்லு. அப்போ நான் பேசுறதுல கேட்டுட்டு தான் கேட்காத மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தியா? ஆமாம். எங்கடா இந்த கார்த்தி விக்ரம் 2 பேரையும் காணோம்? அந்த கார்த்தி நாயை துரத்திட்டு வந்ததாண்டா இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது. எங்கேருந்தா அதை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் கையில் மாட்டட்டும், இன்னைக்கு செத்தான். ஆமாம் மச்சான், நீ இன்னைக்கு நடத்துனது சம்பவம் தான். பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுடா மச்சான். என்னடா இந்த கார்த்தி அங்கே நின்று வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி என்னத்தை பார்த்துட்டு இருக்க லூஸு? கூப்பிட்டு பார்ப்போம், காது கேட்குதா இல்லையான்னு வேற தெரியல. டேய் கார்த்தி, அங்கே என்ன பண்ணுற? வா கிளாஸுக்கு போகலாம். இவனுக்கு கேட்குதா இல்லையானே தெரில. பக்கத்துலேயே போய் பார்த்துருவோம். பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம், அது கூட தெரியாமல் அங்கே என்னத்தை அப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே, அந்த பக்கமாக தானே வந்தோம். டேய் கார்த்தி,
டேய் கார்த்தி எருமை, கூப்பிடுறது கேக்குதா? பக்கத்துல இருந்து தானே கூப்பிடுறேன். டேய் மச்சான், நீ எப்படா வந்த? அட பாவி, பக்கத்துல வந்து நின்றுட்டு இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். எப்போ வந்த நான் கேட்குறேன் என்ன? சி, முதல் மூஞ்சில இருக்க மாடுலேஷனை மாத்து, பார்க்க முடியல. அங்க என்னடா பார்த்துட்டு இருந்தேன்? நான் கூப்பிடுறது கூட காதுல வாங்காத. டேய் விக்ரமே, இந்த நியாயத்தை நீயே கேளுடா. இந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவனை லைப்ரரியில் வச்சு கலாச்சேன்டா. அதுக்கு என்னை துரத்திட்டே வந்தான். வந்தவன் என்னை துரத்திட்டு தானடா வரணும். நடுவில் ஒரு சம்பவம் பண்ணுறான்டா. அதுவும் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா மச்சான். அவன் என்னடா பண்ணி தொலைச்சான்? முதல்ல அதை சொல்லுடா. அதை எப்படி மச்சான் என் வாயால் சொல்லுவேன்? அப்போ வேற யார் வாயினா கடன் வாங்கிட்டு வரட்டா? அதில் சொல்றியா? இச்சி முடி சொல்லு. டேய், இப்போ சொல்லுவியா மாட்டியா? மச்சான் அங்கே பாரு, அது கையல் தானே? ஆமாண்டா, அவதான். ஆனால் இவனுங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பசங்க தானே. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க இங்கே? இவன் என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே. இது பிரச்சனை மாதிரி தெரியுது. சிவா, விக்ரம் போய் அங்கே போய் பார்ப்போம் என்ன ப்ராப்ளம்னு. தண்ணி பிடிக்க வரேண்டின்னு சொன்னாலுங்க, கேட்காம நான் மட்டும் வீராப்பா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம மட்டும் தர்றது ஏன் வர்றது ஒரு மாதிரி தான் இருக்குல்ல. ஹலோ கயல், கொஞ்சம் நில்லு. யார் நம்மளை கூப்பிடுறது? ஓ அச்சோ, இவனா? இவனே ஒரு பெரிய பைத்தியம், நியூஸ் மாதிரி பேசுவானே. சொல்லுங்க அண்ணா, டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு நான் போகணும். என்னது அண்ணாவா? என்னடா மச்சான், அந்த பிள்ளை உன்னை அண்ணான்னு கூப்பிடுது. நீ வரலன்னா என்ன? இதோ நாங்கள் வரைகிறேன். அச்சோ, இவனுங்க எதுக்கு வரானுங்கன்னு வேற தெரியலையே. இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இவனுங்க வேற புது பிரச்சனை. எத்தனை பேர்ரா சமாளிக்கிறது? என் மச்சான் நிற்க சொல்கிறான், நிற்க மாட்டியா? போயிட்டே இருக்க. ஐயோ அண்ணா, இல்லைண்ணா, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, மேம் வேற வந்துடுவாங்க, அதனால தான் கிளம்பிட்டேண்ணா, வேற ஒன்றும் இல்லைங்க. சொல்லுங்கண்ணா. மச்சான், அந்த பொண்ணு திரும்பி ஒன்று அண்ணாங்குதுடா. அது எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு நில்லு கொஞ்ச நேரம், சரியா? கயல், உன்கிட்ட ஒன்று சொல்லணும் கயல். நானும் நிறைய நாள் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். டைம் கிடைக்கல. கண்டிப்பாக இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் கயல். சொல்லணும்னா நீங்கள் மட்டும் வந்திருக்கலாமே. எதுக்கு இத்தனை பேர் என்னை சுற்றி வந்து நின்றுட்டுருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் கிளாஸுக்கு போகட்டுமா? நீங்கள் அப்புறம் சொல்கிறீங்களா? அதான் அவள் பயப்படுறா இல்லடா. நீ என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். டேய், எவனாவது கலாச்சிட்டு இருந்தீங்க, அடிச்சு மூஞ்சி பேத்துருவேன். டேய் மச்சான், நாங்கள் இல்லைடா, பின்னாடி திரும்பி பாரு, யாருன்னு தெரியும். அது யாராவது மாஸ் என்ட்ரி கொடுக்கறது? அட, நம்ம கார்த்தி தம்பி. என்ன மாஸ் என்ட்ரிலாம் தரான்? ஓ, காப்பாற்ற வந்திருக்கான். ஓகே ஓகே. என்னடா இவ்வளோ நேரம் உன்னை காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டான். இன்னைக்கு ஒருவன் முடிவு கட்டியே ஆகணும். இதுக்கு நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம்டா. கையல், கையல், இவனா அவனையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். கையல். ஆ சொல்லுங்கண்ணா, எதுக்குண்ணா கூப்பிட்டீங்க? இருக்கிற கடுப்புல இந்த பொண்ணு வேற அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு எரிச்சலை கிளப்பிட்டு இருக்கு. கையல், நானும் உங்கள் கூட தான் படிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வருஷம் சீனியர், அவ்வளோதான். வேணா சீனியர்னு கூப்பிடுங்க, அண்ணான்லாம் கூப்பிடுவீங்களா, பேர் சொல்லி கூப்பிடுங்க. என் பேர் அருண். கையல், கையல் இங்க வா. கார்த்தி அது வந்து இவர் ஏதோ பேசணுன்றாரு. உன்னை நான் கூப்பிட்டேன், வேற எதுவும் சொல்லலை. இங்கே வானா வா. இது வந்துட்டேன் கார்த்தி.
என்ன எட்ட இருந்து பார்க்கும்போது அமைதியாக தெரிஞ்சான், இப்போ கிட்ட வந்து பார்த்தா இவ்வளோ ரணக்கொடூரமாக வச்சுருக்கான் மூஞ்சு. சொச்சோ, சரி கேட்டு பார்ப்போம். ஏன் கார்த்தி ஃபேஸை இவ்வளோ கோவமாக வச்சுருக்க? ஏண்டி என்கிட்ட அவ்வளோ வாயாட தெரியுதுல்ல உனக்கு? அவனுங்க அத்தனை பேர் நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. நீ எனக்கு இன்னும் பயமாக இருக்கு, ஏன் சுற்றி நிற்கிறீங்க, நான் கிளாஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஓங்கி ஒன்று வைக்க தெரியாது. என்கிட்ட மட்டும் இங்கிருந்து அங்கே வரைக்கும் வாய்க்கிழிக்க தெரியும் உனக்கு. அவனுங்கிட்ட பேசுனா பேச முடியாது உன்னால. அவனுங்கிட்ட பயந்துட்டு நின்றுட்டுருக்க. இல்லைப்பா, இது காலேஜு, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன். இவனுங்க எப்பயுமே இந்த ப்ராப்ளம் தான் பண்ணிகிட்ருக்கானுங்க, இது அடிக்கடி நடக்குது. அதனால் சரி எப்பயும் போல தான் வந்து பேசுகிறானுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் கிளம்பலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே தான் நீ வந்துட்ட. ஓ, அப்போ நான் வரலன்னா நீ அவன்கிட்ட கெஞ்சிட்டே நின்றுட்டு இருந்திருப்ப இவ்வளோ நேரம். இது எல்லா நாளுமே இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம் 1 இயராக. நீ ஏன் எங்ககிட்டலாம் சொன்னால் நாங்களாம் கேட்க மாட்டோன்னு சொன்னோம் நான் உன்கிட்ட. அதுக்கு முதல் சார் என்கிட்ட வம்பு இழுக்காமல் நார்மலாக பேசணும். என்னை பார்த்தாலே நீ தான் வம்பு இழுக்கிறியே, அதில் எங்கே நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு? என்னை வம்பு இழுக்கிற, நான் கோவப்படுறேன், உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போகிறேன். அதான் இப்போ சொன்ன பற்றியா இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இது என்கிட்ட மட்டும் நல்லா பேசு. நான் ஒரு வார்த்தை பேசினா நீ 4 வார்த்தை பேசு, சரியா? அவனுக்கிட்ட பேசினா பேச முடியாது உன்னால். இரு, நீ இங்கேயே நில்ல, அவனுங்களை பேசிட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். என்ன அண்ணங்களா, தங்கச்சிக்கிட்ட வந்து உன்னை சொல்லணும்னுட்டு இருந்தீங்களே, என்கிட்ட சொல்லுங்கள், நான் கன்வே பண்ணிடுறேன். சொல்லுங்கப்பா. கார்த்தி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ பார்த்தாலும் என் வழியில் குறுக்க வர்றதையும் உன் வேலையை போச்சு. இந்த விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் இருக்க. நீ என்னப்பா பண்ணுறது? நீ பண்ணுற விஷயம்லாம் அப்படி இருக்குது. அதனால நடுவில் நான் வர வேண்டிய சுச்சுவேஷனும் வருது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒழுங்காக நடந்துக்கும், உன்னோடைய லைனில் நான் ஏன் கிராஸ் ஆக போகிறேன்? இப்போ நீ பண்ணது மட்டும் கரெக்டா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ நான் நினச்சேன் நீ இப்போ தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன்னு. அந்த பொண்ணு சொல்லி தான் எனக்கு தெரியுது நீ முன்னாடியிலேருந்தே அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கேன்ட்டு. டி, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா உனக்கு என்னடா பிரச்சனை? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல போனேன், அவ்வளோதான். ஏய், உன் வாய் திறந்து ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு, என்ன பண்ணுவனே தெரியாது ஒன்று. டி மச்சான், அவன் வேலை ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான்டா. நீ வேலை ஏன்டா ஏற்றி விடுற? வந்து அடிச்சானா தாங்க மாட்டோம்டா. ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கியிருக்கோம், ஞாபகம் இல்லையாடா மச்சான் உனக்கு? டேய், இங்கே பாருங்க, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங். இதுக்கப்புறம் கையல்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, ஏன் அவகிட்ட பேச கூட கூடாது. நீங்கள் அவகிட்ட எங்கனாவது பேசுறதோ இல்லை அவளுக்கு பிரச்சனை கொடுக்குறதோ பார்த்தேன், அண்ணியோடு நீங்கள் தொலைஞ்சிங்க. இன்னைக்கு வாயில் தான் பேசிட்டு போகிறேன், அடுத்த வாட்டி வாய் பேசாது, கை தான் பேசும். ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்கல்ல, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, திரும்பி கொடுத்தா ஞாபகம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணன், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. நாங்கள் இதுக்கப்புறம் அந்த பக்கமே வரமாட்டோம், எங்கள் பாஸையும் வராமல் பார்த்துக்குறோம். டேய், இவ என்னோட ஃப்ரெண்டு. இவளுக்கு எதா ஒன்றுனா நான் தான் வருவேன், நான் தான் கேட்பேன். என்னை மீறி இதுக்கப்புறம் அவகிட்ட வம்பு இழுத்து பாருங்கடா. அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு நான் பார்க்குறேன். என்ன நின்று ஏன் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? கிளாஸ்க்கு போல? அது ஒன்றும் இல்லை கருவாயா, நீ என் கையை இப்படி இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கல, வாட்டர் பாட்டிலை நீ கையில் வாங்கி வச்சுக்கிட்டு விட்டனா கிளாஸுக்கு போயிடலாம். ஐயோ சாரிடி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் பிடிச்சிட்ருக்கேன், சாரி.
பரவாயில்ல, போனால் போட்டுன்னு மன்னிச்சு விட்டுறேன். கை விடு, கிளாஸ்க்கு போகணும். ஆல்ரெடி அவளுங்களாம் என்னை தேடிட்டு இருப்பாளுங்க, தண்ணி பிடிக்க போனவன் என்ன ஆனான்னு சொல்லிட்டு. அவனுக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா இந்த அருணியே அவன் மிரட்டிட்டு போவான். ஆ, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவன் லைஃப்ல என்ன அவன் மறக்கவே கூடாது. அவனும் மறக்கக்கூடாது, அந்த கயலும் என்ன மறக்கக்கூடாது. அவளுக்காக தானே இவன் இவ்வளோ பேசிட்டு போனா. என்ன சொன்னா, அடுத்த டைம் அவகிட்ட பேசினாலே கொண்டுடுவானா. முதல் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்புறம்